தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு நடிகர் கமலஹாசன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளாரா? டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாற்றப்பட்டுள்ளாரா? அவர் மாற்றப்பட்டுள்ளார் என்றும் கமலஹாசன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அந்த தகவல் உண்மையா? இது பற்றியான உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சமீபத்தில் நடிகர் கமலஹாசன் பொன் ராதாகிருஷ்ணனை டெல்லியில் சந்தித்தார். அவருக்கு பொன்னாடையெல்லாம் போர்த்தி, நடிகர் கமலஹாசனுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பொன்னாடையெல்லாம் போர்த்தி அவரை கௌரவப்படுத்தினார். இதனை அடுத்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக டாக்டர் கமலஹாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும், இது உண்மையா என்றும் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும், அவர் உண்மையிலேயே நீக்கப்பட்டுள்ளாரா என்கிற சந்தேகத்திற்கிடமான தகவலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இவை இரண்டுமே உண்மை அல்ல. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தான் நீடித்து வருகிறார். ஆனால் தமிழிசையின் மீது டெல்லி வட்டாரங்கள் கடும் அதிருப்தியில் உள்ளன. இவரால் கட்சியை ஒழுங்காக நடத்த முடியவில்லை. கட்சிக்கு வேறு தலைவரை நியமிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது விரைவில் நடைபெறும். தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு விரைவில் புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் நடிகர் கமலஹாசன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்படவில்லை. அவர் மரியாதை நிமித்தமாகவே பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்தார். அவரும் மரியாதை நிமித்தமாகவே அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. நடிகர் கமலஹாசன் பகுத்தறிவுவாதி, பெரியாரின் தொண்டன் என்று அவர் தன்னை தானே கூறிக்கொள்கிறார். இந்த நிலையில் அவர் ஒரு மதவாத கட்சியான பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார் என்கிற தகவல் எல்லாம் உண்மை. நடிகர் கமலஹாசன் பகுத்தறிவுவாதி, அவர் ஒரு மதவாத கட்சியான பாஜகவின் தலைவராக ஒருபோதும் பொறுப்பேற்க மாட்டார் என்பதுதான் உண்மை. முதலில் நடிகர் கமலஹாசனை அழைப்பதற்கு முன்பாக ரஜினிகாந்தை பாஜக தலைவராக, தமிழக பாஜக தலைவராக இவர்கள் நியமிக்க இருந்தார்கள். ஆனால் அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இப்ப தொடர்ந்து நடிகர் கமலஹாசனை பற்றி இது போன்ற வதந்திகளை டெல்லியில் இருந்து பரப்புகிறார்கள். இது உண்மை அல்ல. நடிகர் கமலஹாசன் ஒருபோதும் பாஜகவின் தலைவராக ஆக மாட்டார். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.